சென்னை 7 கிணறு பேசின் பாலம் கூவம் ஆற்றின் அருகே இரத்த காயங்களுடன் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டது தொடர்பாக 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தியதில் திருப்பதியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசலி ராயுடு என்பவரை சிவக்குமார், கோபி, தாசர், சந்திரபாபு உட்பட 5 பேர் இறந்த நபரை சித்திரவதை செய்தது அம்பலமானது. மேலும் அவர் தங்களிடம் பணியாற்றிவிட்டு எதிர்த்தரப்பைச் சேர்ந்தவர்களிடம் பணம் வாங்கிக் கொண்டு தங்களுக்கு துரோகம் இழைத்ததால் குடோனில் கட்டி வைத்து அடித்ததாகவும் இதனால் ஸ்ரீனிவாசலி தற்கொலை செய்து கொண்டதாகவும் கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் அருகே போதையில் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏக்காடு கண்டிகை பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் தனது வீட்டின் அருகே மது அருந்திக் கொண்டிருந்த இளைஞர்களை தட்டி கேட்டுள்ளார். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனை கார்த்திகேயன் வீடியோ எடுத்ததாக கூறப்படும் நிலையில் மது போதையில் இருந்த இளைஞர்கள் ஆத்திரமடைந்து கார்த்திகேயனை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் அருகே ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 3 சிறுவர்கள் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவேங்கட உடையான்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 5ஆம் வகுப்பு மாணவர்களான பாலமுருகன், மாதவன் மற்றும் 3ஆம் வகுப்பு மாணவனான ஜஸ்வந்த் ஆகிய 3 பேரையும் காணவில்லை என அவர்களது பெற்றோர் தேடி வந்தனர். இதனிடையே அந்த பகுதியில் உள்ள மருதக்குடி குளத்தில் சிறுவர்களின் ஆடைகள் உள்ளிட்டவை கிடந்த நிலையில் குளத்தில் இறங்கி இளைஞர்கள் சிலர் தேடினர். அப்போது மயங்கிய நிலையில் குளத்தில் இருந்து 3 சிறுவர்களையும் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது சிறுவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் அதிக அளவு நீரை குடித்ததால் சிறுவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். இந்த சம்பவத்தால் சிறுவர்களின் குடும்பத்தோடு ஒட்டுமொத்த கிராமமே சோகத்தில் மூழ்கியது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.